ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 மேட்ச் மராரா கிரிக்கெட் ஸ்டேடியம் டார்வின்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மராரா பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இங்கே செகண்ட் மேட்ச் நடக்க போகுது. இனிஷியலாக பால் பெருசாக மூவ் ஆகாது, பட் பால் கொஞ்சம் நின்று ஹோல்ட் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டர்ஸ் பால் டைம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிஷியலாக டைம் எடுத்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். பட் இந்த மேட்சுக்கு பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆடலாம். பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது, ஸோ டீசென்ட் ஸ்கோர் வரும். லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. சேசிங் இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். லேட்டராக ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஒரு T20 மேட்ச் தான் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 178 ரன்ஸ் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வின்னிங் காம்பினேஷனோடய ஆடலாம். 4 மெயின் பவுலர்ஸ் அண்ட் 2 ஆல்ரவுண்டர்ஸ் காம்பினேஷனில் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஹேசல்வுட், மேக்ஸ்வெல், டுவாஷியஸ், ஆடம் சாம்பா, தென் எலிஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. மிச் ஓவன் பவுல் பண்ணலை. இந்த மேட்சுக்கு சம்டைம் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஹேசல்வுட், மேக்ஸ்வெல், பென் டுவாஷியஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஹேசல்வுட் அண்ட் எலிஸ் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சாம்பா தென் பென் டுவாஷியஸ் 1 ஓவர் பவுல் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க. வாண்டர் டூசன் இந்த மேட்சுக்கு ஆடுவாரா பார்க்கணும். மற்றபடி பெருசாக சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. ரபாடா, மப்பாக்கா தென் முத்துசாமி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். இங்கிடி அண்ட் கார்பின் போஸ்ட் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. தென் ஜார்ஜ் லிண்டே 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தாரு. பவர் பிளேயில் இங்கிடி அண்ட் ரபாடா 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. ஜார்ஜ் லிண்டே அண்ட் கார்பின் போஸ்ட் 1 ஓவர் பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் முத்துசாமி, ரபாடா, மப்பாக்கா, இங்கிடி அண்ட் கார்பின் போஸ்ட் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ். 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட்டாக இருந்தார், பட் டீசன்ட் பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 4 இன்னிங்ஸில் 44 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஜார்ஜ் லிண்டே கிட்ட அவுட்டாக இருந்தார், பட் டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசெண்டாக பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறது இல்லை. 20-30 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 4 இன்னிங்ஸில் 117 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹெட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. லாஸ்ட் மேட்ச்லையும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் தான் அவுட்டாக இருந்தார். தென் அகேன்ஸ்ட் ரபாடாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ட்ராப் பண்ணுறது ரொம்ப டஃப். சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசெண்ட் டைம்ஸில் 20-24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது இல்லை, பட் டீசன்ட் பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 41 ஆவரேஜில் 331 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. மார்ஷ் அகேன்ஸ்ட் ரபாடா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லையும் ரபாடா கிட்ட தான் அவுட்டாக இருந்தார், பட் டீசன்ட் பிளேயர். எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 5ல ஆடி இருந்தாரு. சூப்பராக ஆடி இருந்தாரு. 83 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 3 இன்னிங்ஸில் 148 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 45 ஆவரேஜ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 28 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடுறாரு. கேமரூன் கிரீன் நம்பர் 4ல ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. கன்சிஸ்டண்டாக 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் 6 இன்னிங்ஸில் 3 50s அடிச்சிருக்காரு. தென் 2 டைம்ஸ் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 23 ஆவரேஜ்லையும் அதே செகண்ட் இன்னிங்ஸில் 49 ஆவரேஜ்லையும் பேட்டிங் ஆடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடுறாரு. மேக்ஸ்வெல் பேட்டிங்கில் லோவர் ஆர்டரில் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் 7th டவுனில் ஆடி இருந்தார். டாப் ஆர்டரில் ஆடினா சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். லோவர் ஆர்டரில் 20-24 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு, பட் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. சவுத் ஆப்பிரிக்கா டாப் 3 பேட்டர்ஸில் 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ், ஸோ மேக்ஸ்வெல் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். பவுலிங்கில் 1 விக்கெட், தென் பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிச் ஓவன் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் டீசன்ட் பவுலரும் கூட, பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே சம் டைம் பவுல் பண்ணலாம்.
பட் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் இல்லை. லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. சம்டைம் இந்த மேட்சுக்கு பவுலிங் பண்ணலாம். ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 இன்னிங்ஸில் 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 22 இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்கே 2 இன்னிங்ஸ்லையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆடம் சாம்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. 2-3 விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்டாக எடுத்துட்டு இருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சாம்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 14 பால்ஸுக்கு 1 விக்கெட் வச்சும் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. நாதன் எல்லிஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை. விக்கெட்ஸ் எடுத்தா மினிமம் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாரு. இங்கே டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். எப்போ வேணாலும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். எல்லிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 13 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 21 பால்ஸுக்கு 1 விக்கெட்டும் எடுக்கிறாரு. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ண முடியும். பென் டோவர்ஷஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் பேசர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் அண்ட் பிரட்டோரியஸ். ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 71 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 30-34 ரன்ஸ் ஆவரேஜை ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் க்ளவருக்கும் ரிக்கல்டன் தான் பண்ணுறாரு. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பிரட்டோரியஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 150 தான் அடிச்சிருக்காரு. பட் டீசன்ட் T20 பிளேயர். இனிஷியலாக கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. மார்க்ரம் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. 30-34 ரன்ஸ் ஆவரேஜை ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 5 இன்னிங்ஸில் 149 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மார்க்ரம் ரீசன்ட் டைம்ஸில் ஓப்பனிங்கில் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இங்கேயும் டீசெண்டாக ஆடலாம். அகேன்ஸ்ட் ஹேசல்வுட் டீசெண்டாக ஆடிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஹேசல்வுட் கிட்ட தான் அவுட்டாக இருந்தார். மார்க்ரம் டீசென்ட் பவுலரும் கூட. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். சம்டைம் பவுலிங் பண்ணலாம். ஒரு பேட்ஸ்மேனாக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டிவல்ட் பிரவிஸ் நம்பர் 4ல் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 30-34 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 3 இன்னிங்ஸில் 7 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். ஸ்டப்ஸ் நம்பர் 5ல் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 37 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 4 இன்னிங்ஸில் 89 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கார்பின் போஸ்ட் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்ஸ் எடுக்கல. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா. பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ட்ரீம் டீமுக்குள்ளே வர சான்சஸ் அதிகம். ஜார்ஜ் லிண்டே லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. இங்கே சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பேட்டிங்லையும் சான்ஸ் கிடைக்கும். ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருந்தாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 11 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆஸ்திரேலியா பேட்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. இங்கடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர்ஸ் கிட்ட தான் பவுல் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. 1-2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்துட்டு இருக்கிற பவுலர். பவர் பிளேல 2 ஓவர்ஸும் டெத் ஓவர்ஸில் 1 ஓவரும் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு.
சவுத் ஆப்பிரிக்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் மினிமம் 2 விக்கெட்டாவது எடுக்கலாம், மற்றபடி 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். மப்பாக்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில். லெஃப்ட் ஹேம் பேசர் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 4 for எடுத்திருந்தார். மப்பாக்கா சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எப்பவும் சூப்பராக பவுல் பண்ணுவார், மற்றபடி பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல அடுத்தடுத்த மேட்சஸில். இங்கே டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு, ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. தென் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் எப்பவும் லெஃப்ட் ஹேம் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. முத்துசாமி லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு, 1 விக்கெட்டு தான் எடுத்திருந்தாரு. பட் எக்கனாமியாக பவுல் பண்ணார் லெஃப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்பவே குருஷலாக இருக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் ரிக்கல்டன். ப்ரிட்டோரியஸை கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. பேட்டர்ஸில் ஏடன் மார்க்ரம், தென் கிரீன். தென் மிச்சு மார்ஷை கன்சிடர் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டை ட்ரா பண்ணுறது ரொம்ப டஃப், பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். தென் ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டிம் டேவிட்டை கூட ட்ரை பண்ணலாம். தென் சவுத் ஆப்பிரிக்காவில் டிவல்டு பிரேவிஸ் இல்லை ஸ்டப்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், கார்பின் போஸ்ட். கிராண்ட் லீக்ல மிச்சு ஓனை கன்சிடர் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஜார்ஜ் லிண்டே குருஷலாக இருக்கலாம். பவுலர்ஸில் ஹேசில்வுட், ஆடம் சாம்பா, தென் ரபாடா. தென் பெண்ட் வாஷஸ் கூட குருஷலாக இருக்கலாம். ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் நாதன் எலிஸை கன்சிடர் பண்ணுங்க. தென் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் முத்துசாமி கூட குருஷலாக இருக்கலாம். மப்பாக்காவை கூட டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல மேக்ஸ்வெல், இங்கிலீஷ், தென் ரிக்கல்டனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல மிச்சு மார்ஷ், டிராவிஸ் ஹெட் அண்ட் கார்பின் போஸ்டை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.